சுற்றுலாத்துறையின் சார்பில் 18.12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் சுற்றுலாத்துறை இயக்குநர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களையும் துறையின் சார்பிலே நான் வரவேற்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் வகையிலும் உள்நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தினை உயர்த்தும் வகையிலும் பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக மதுரை மாவட்டம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தங்கும் விடுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விருந்து மண்டபம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ள உணவக கட்டிடம், தென்காசி மாவட்டம் குண்டார் அணை, திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி, திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா கடற்கரை ஆகிய சுற்றுலா தலங்களில் 18.12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வரவேற்பு மையம், உணவக கட்டிடம், நுழைவு பகுதி வளைவு, பார்வையாளர் கூடம், நிர்வாக கட்டிடம், வாகனம் நிறுத்தும் இடங்கள், நடைபாதை மற்றும் படகுத்துறை உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலத்தின் சுற்றுலா தளங்களை உலகத் தரத்தில் மேம்படுத்தும் நோக்குடன் தென்காசி மாவட்டம் குண்டார் அணையில் ரூபாய் 1.50 கோடி மதிப்பீட்டில் சாகச முகாம் மற்றும் சுற்றுச்சூழல் முகாம் தளங்கள், வரவேற்பு மையம், உணவகம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள், திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் ரூபாய் 2.98 கோடி மதிப்பீட்டில் நுழைவு பகுதி, உணவகம் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமானங்கள், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் ரூபாய் 3.58 கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா தலமாக மேம்படுத்த உணவகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள், புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா கடற்கரை சுற்றுலா தளமாக மாற்ற ரூபாய் 3.06 கோடி மதிப்பீட்டில் பார்வையாளர்கள் கூடம், நிர்வாக கட்டிடம், வாகன நிறுத்துமிடம், நடைபாதை, படகுத்துறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள், மதுரை மாவட்டம் ஹோட்டல் தமிழ்நாடு வளாகத்தில் ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் விருந்து மண்டபம், நவீன சமையலறை மற்றும் பிற உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய புதிய ஹோட்டல் தொகுதி என மாநிலத்தின் மேற்கண்ட பகுதிகளில் ரூபாய் 18.12 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய சுற்றுலா மேம்பாட்டு வசதிகள் இன்று மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் சுற்றுலாவையும் உள்ளூர் வாழ்வாதாரத்தையும் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் முக்கியமான சுற்றுலா தள மேம்பாட்டு திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றுலாத்துறை இயக்குநர் அவர்கள் தற்போது நன்றி சொல்வார். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் 5 புதிய திட்டப்பணிகளை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிறப்பித்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலர் அவர்களுக்கும் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.